friends, வணக்கம் and welcome back to GV's Creative Home. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வரமகாலட்சுமி நோம்பு vlog வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் எப்படி நோம்பு எடுத்தேன், என்ன மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணேன், கலசம் எப்படி ரெடி பண்ணேன், அம்மனை எப்படி அலங்காரம் பண்ணேன், எத்தனை மணிக்கு அம்மனை அழைச்சிக்கிட்டேன், ஈவினிங் பூஜை எப்படி பண்ணன்றதுலையும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வெள்ளிக்கிழமை நைட் 1 o'clock இருந்து என்னோட வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தூக்கமே வரல. ஸோ தூக்கம் தான் வரலையே, நம்ம டெக்கரேஷன் வேலை பண்ணலாம்னு சொல்லிட்டு 1 o'clock இருந்து கரெக்டா ஒரு 4 o'clock வரைக்கும் டெக்கரேஷன் ப்ராசஸிங் தான் போயிட்டு இருந்துச்சு. நான் தனியா ஷேர் பண்ற ஒரு வீடியோல டெக்கரேஷன் எப்படி பண்ணன்றது தனி டெக்கரேஷன் வீடியோவை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வியாழக்கிழமை மத்தியானம் போல பாத்தீங்கன்னா கிச்சனை இறக்கிட்டு எடுத்துட்டேன். கிச்சன் கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருந்தது. ஸோ அதனால கிச்சன் எல்லாத்தையுமே தொடச்சி நீட்டா அதோட பாத்திரம் எல்லாத்தையும் கழுவியா ரொம்ப ஆர்கனைஸ்டா இல்லை, பட் கிளீனா இருக்க மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில பாத்தீங்கன்னா 4 o'clock அந்த டெக்கரேஷன் வேலை முடிஞ்ச உடனே போய் குளிச்சுட்டு வந்த உடனே அம்மனுக்கு கலசம் ரெடி பண்ற வேலையில இறங்கிட்டேன். ஒரு மனை மேல தட்டு இல்லைன்னா வாழை இலை வச்சுக்கலாம். நான் வாழை இலையில பச்சை அரிசி நிரப்பி இருக்கேன். பச்சை அரிசிக்கு மேல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அதுக்கு மேல ஒரு காப்பர் குடத்துல முக்காவாசி தண்ணி நிரப்பிக்கிட்டேன். அந்த தண்ணியில மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது, தசாங்க பொடி, பன்னீர், அப்புறம் பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு அதுக்கும் மேல ஒரு பித்தளை சொம்பு வச்சுக்க போறேன். நான் மேல அரிசியும் கீழே தண்ணியும் வச்சிருக்கேன் இந்த வாட்டி. ஏன்னா மகாலட்சுமி ரெண்டுத்துலயுமே வாசம் செய்யறான்னு சொல்லிட்டு நான் ரெண்டுத்தையுமே தண்ணியும் பச்சை அரிசியுமா நிரப்பிக்கிட்டேன். பச்சை அரிசி முக்காவாசி நிரப்புறதுக்கு பின்னாடி அதுல பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு எலுமிச்சை பழம், நெல்லிக்காய், கிராம்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், பச்சை கற்பூரம், மகாலட்சுமி தாயாருக்கு உரித்தான பொருள் எல்லாத்தையுமே நம்ம உள்ள சேர்க்கலாம். வெத்தலைப்பாக்கு, அப்புறம் கோமதி சக்கரம், சங்கு, சோழி இந்த மாதிரி எது இருந்தாலுமே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். நான் இந்த வாட்டி வெள்ளிக்காசு உள்ள சேர்த்திருக்கேன். காதோல கருகமணி இது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துட்டு அந்த ஹெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு தேங்காயில ஃபுல்லா மஞ்சள் பூசி அதுல திலகம் வச்சுட்டு அம்மனோட ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்க எடுக்கிற தேங்காய் பெருசாவும் இருக்கக்கூடாது, சின்னதாவும் இருக்கக்கூடாது. அந்த செம்புக்கு ஏத்த மாதிரி கரெக்ட் சைஸ்ல இருக்கணும். ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்ச சாரியும் கட்டிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால சாரி ப்ராப்பரா கட்டணும்னு சொல்ல முடியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விதத்துல மன திருப்தியா கட்டிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே அம்மனுக்கு போட்டு விட்டுட்டேன். மஞ்சள் தண்ணியில கழுவிட்டு அப்புறம் அம்மனுக்கு போட்டு விட்டுட்டேன். எவ்வளவு நகை போட்டாலுமே தாலி கயிறு ரொம்ப முக்கியம்ல சுமங்கலிகளுக்கு. அதனால தாலி கயிறையும் அம்மா கையால மகாலட்சுமி தாயாருக்கு கட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். ஜடை வைக்கிறது, கம்பல் போடுறது, பூ வைக்கிறது, மாலை போடுறதுன்றது எல்லா வேலையும் ஒன் பை பண்ண ஆரம்பிச்சேன். இந்த சௌரி முடி பாத்தீங்கன்னா 4 கடை ஏறி இறங்கி அப்புறம் கடைசியா நைட்டு ஒரு 10 மணிக்கு மேல கிடைச்சது என் கைக்கு. ஏன்னா அம்மனுக்கு வைக்கணும், ஜட அலங்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் தேடி கண்டுபிடிச்சு வாங்கினேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். அப்புறம் அம்மாவோட தலையில கொஞ்சம் முல்லைப்பூ சுத்தி விட்டுக்கிட்டேன். பார்க்க கொஞ்சம் அழகா இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு முல்லைப்பூ சுத்தி விட்டுக்கிட்டேன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால அலங்காரம் நான் எப்படி பண்ணேன், கரெக்டா பண்ணணும்ன்றது எனக்கு தெரியல. நீங்க தான் சொல்லணும் கமெண்ட்ல. அப்புறம் செண்பகப்பூ ரொம்ப வாசனையா இருந்தது. அந்த செண்பகப்பூவும் அம்மனோட அந்த ஜடபிள்ளைக்கு இடையில ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன், அதாவது குத்தி விட்டுட்டேன். ரொம்ப குத்தனா அசிங்கமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல மட்டும் குத்தி விட்டுட்டேன் வாசனைக்காக. அப்புறம் கைகள்ல பச்சை கலர் மேட்சிங்கா ஒரு 4 வளையல் போட்டு விட்டுட்டு நெத்திச்சுடியும் வச்சு விட்டுட்டேன். என்கிட்ட இருந்த ஸ்டோன் பொட்டால அம்மனுக்கு பொட்டும் வச்சுட்டு மூக்குத்தியும் அதுலயே வச்சு விட்டுட்டேன். அப்புறம் அழகா ரெடி பண்ண என்னோட மகாலட்சுமி தாயாரை என்னோட வாசலுக்கு எடுத்துட்டு போயிட்டு நானும் அம்மாவும் தீப தூப ஆராதனைலாம் காமிச்சு மகாலட்சுமி தாயாரை நான் இந்த வருஷம் தான் முதல்ல வரலட்சுமி நோன்பு உங்களோட நோன்பு எடுத்திருக்கேன். இனிமே என்னோட வாழ்க்கையில நல்ல செழிப்பு மட்டும்தான் இருக்கணும், கஷ்டங்கள்ன்றது கம்மியாயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவங்கள பாட்டெல்லாம் பாடி வீட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக டெக்கரேஷன் பண்ண இடத்துல அம்மனை உட்கார வச்சுட்டோம். அப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு ஆப்பிள் வச்சு நெய்வேத்தியமாக தீபதூப ஆராதனைலாம் காமிச்சேன். எத்தனை நாள் நம்ம வீட்டில் இருக்காங்களோ அத்தனை நாளும் நம்ம அம்மனுக்கு 3 வேளையும் நெய்வேத்தியம் வைக்கணும். நோம்பு திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக பாரிஸ் போனால அப்போ ஒருத்தவங்க மீட் பண்ணேன். அவங்க தான் சொன்னாங்க இட்லி கூட ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு, இட்லி கூட கண்டிப்பாக செஞ்சு வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இட்லி ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே, ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டுக்கு மாவு அரைப்போம்ல, சுத்தமாக தான் அரைப்போம். ஸோ அதுலேருந்து இட்லி அம்பாளுக்கு செய்ய போகிறோம். ஸோ இட்லி, வெண்பொங்கல், வடை, சுண்டல், அப்புறம் பாசிப்பருப்பு பாயாசம். இட்லிக்கும் பொங்கலுக்கும் சட்னி சாம்பார். இவ்வளவுதான், சிம்பிளா தான் நம்மளோட இன்னைக்கு ரெசிபிஸ் இருக்க போகுது. ஸோ அதுக்காக தான்
உளுந்து வந்து ஊற வச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதை வந்து அரைச்சி வடை சுட்டு எடுத்துட்டு போகிறோம். வடை பார்த்தீங்கன்னா வெங்காயம் போடாமல் வடை செய்யணும், ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் போடாமல் மிளகு போட்டு வடை செய்யறது ரொம்ப விசேஷமானதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். ப்ளஸ் கருப்பு மூக்கடலை வந்து ஊற வச்சிருக்கேன். 2 o'clock போல குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 o'clock ஸ்டார்ட் பண்ணாதான் 6 o'clock குள்ள வந்து பூஜைக்கு வந்து நெய்வேத்தியெல்லாம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 o'clock போல நானும் அம்மாவும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அம்மா வந்து வடை சுடுறது, அப்புறம் வந்து இட்லி அவிச்சு தர்றது, சுண்டல் வேக வச்சு தர்றது, அப்புறம் காய்கறி கட் பண்றதுன்றது கூட வடை எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு வடை வந்து ப்ராப்பரா சுட தெரியாது. ஸோ அதனால வடை அம்மா தான் சுட்டாங்க. நம்ம வீட்டுக்குன்னா நான் சுற்றுவேன், வெளியில இருந்து ஆளுங்க வருவாங்கன்றதுனால அம்மா நீ ஏன் சுற்றுமான்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால அம்மா எனக்கு வடை சுட்டு தந்தாங்க. சிரிச்சுட்டே இருந்தாங்க, வடை சுட கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க போட்ட வடையை நான் வந்து பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் எடுத்து பாத்திரத்துல அடுக்கி வைக்கிறது தான் என்னோட வேலை. அப்புறம் இட்லி ஊத்திட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 o'clock போல கெஸ்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணிங்க அவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டீ போட்டு தர்றதுன்ற வேலையில இறங்கிட்டேன். அண்ணி வரும்பொழுதே பாத்தீங்கன்னா அம்பாள், மகாலட்சுமி அம்பாள் வந்து பழம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, தாம்பூலம் மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. சரி நீயும் கையால வச்சுட்டு அண்ணி அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாம்பூலம் எடுத்து கொடுத்தா அண்ணியும் வந்து வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 6 o'clock வந்து தாம்பூலம் ரெடி பண்ணிட்டாங்க அத்தை. வந்தவங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும்ல தாம்பூலம். ஸோ அதனால தாம்பூலம் ரெடி பண்ணிட்டாங்க. ரொம்ப பெருசுலாம் கிடையாது, ஒரு பிளேட்டு, சீப்பு, கண்ணாடி, பொட்டு பாக்கெட்டு, மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமஞ்சா, அப்புறம் வந்து வளையல், இதுதான் வச்சிருந்தேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவா எதுவும் நான் வந்து செலவு பண்ணி தாம்பூலம் கொடுக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷம்ன்றதுனால மினிமலைஸ்டா தான் நான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கம்மியா தான் கொடுத்துருந்தேன். ஒரு 11 பேருக்கு வர மாதிரி தாம்பூலம் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பூ போடுறதுன்னு சொல்லிட்டு அத்தை வந்து பூலாம் கொஞ்சம் பிச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து குத்து விளக்குக்கு, காமாட்சி விளக்குக்கெல்லாம் பூ போட்டுட்டு கரெக்டா வந்து ஒரு 6:30 மணி போல வந்து விளக்கேத்திட்டேன். வரலட்சுமி நோம்பு பூஜை பார்த்தீங்கன்னா ஈவினிங் பண்றதா இருந்தா 6 to 8 மணிக்குள்ள வந்து பண்ணி முடிச்சிடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே டைம் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் வந்து விளக்கேத்திட்டு நம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சோம்னா ஒரு 8 o'clockலாம் முடிஞ்சிடும். 8 o'clock அப்புறம் வந்தவங்களுக்கு வந்து ஃபுட்டுலாம் வந்து பரிமாறிட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு பூஜை முடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு நான் வந்து விளக்கெல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சிருந்தோம் பாத்தீங்களா அம்மனுக்கு நெய்வேத்தியம், அதெல்லாம் வந்து இலையில படைச்சிட்டு சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணேன். வீடே பிளசன்டபிளா இருந்தது. அந்த கோவில் உள்ள போனா என்ன ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி தெய்வீக நறுமணமா அப்படியே ஜெகஜோதியா இருந்ததுன்னா சொல்லணும். வீடே அம்மன் வச்சிருக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு கோவில் மாதிரியே இருந்தது என்னோட அந்த அட்மாஸ்பியர் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சாரீ கட்டினேன். இந்த சாரீ பாத்தீங்கன்னா ஒரு 3 yearsக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணது. அதுக்கப்புறம் போடவே இல்லை, ஏன்னா கொஞ்சம் ஆள் உடம்பு போட்டதுனால போட முடியாம இருந்தது. இப்போ ஒரு 6 kgs வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த சாரீ வந்து கட்டியிருக்கேன். அப்புறம் ஒரு 6:30க்கு மேல வந்து அம்மனோட போற்றிகள் எல்லாம் பாட ஆரம்பிச்சு, விநாயகர் துதி எல்லாம் பாட ஆரம்பிச்சு, அம்மனுக்கு வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ண, அப்புறம் வந்து மலரால அர்ச்சனை பண்ணி என்னோட ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே வந்து 1 by 1 பண்ண ஆரம்பிச்சேன். போற்றி பாடுறத வந்து நான் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பேன். பட் ஆனா கொஞ்சம் நாய்ஸியா இருந்தது, குழந்தைங்க கத்துற சத்தம், குழந்தைங்க விளையாடுற சத்தமா இருந்ததுனால அதெல்லாம் கொடுக்க முடியல. ஸோ கடைசியா ஃபைனலா போற்றிலாம் பாடி முடிச்சுட்டு அம்மனுக்கு வந்து குங்குமம் அர்ச்சனையும் பண்ணேன். 108 தடவை போற்றி பாடி அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனையும் பண்ணேன். அதுக்கப்புறம் மலர்களாலையும் வந்து அர்ச்சனை பண்ணேன். அபிராமி அந்தாதி, அப்புறம் வந்து மீனாட்சி துதி, இந்த மாதிரியான அம்மனோட அர்ச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து பாடி நான் அன்னைக்கு என்னோட பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், வரலட்சுமி நோன்பு நம்ம எதுக்காக பண்றோம்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம கணவர் நல்லா இருக்கணும், நம்ம நீண்ட சுமங்கலியா இருக்கணும், நம்ம பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே பண்றோம். அப்படி பண்ணும்பொழுது நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்கணும் நம்ம பூஜை பண்ணும்பொழுது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னோட ஹஸ்பண்டோட சேர்த்து நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர் என்னோட வரலட்சுமி நோன்பை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஏன்னா காலையில வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க, ஈவினிங்குள்ள வந்துடுறேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. வருவாங்களோ மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லயே இருந்தேன். கண்டிப்பா ஒரு 4 o'clockலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்களோட சேர்ந்து கற்பூர ஆராதனை எல்லாம் காமிச்சேன். உண்மையா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அன்னைக்கு. அந்த டேவே எனக்கு ஹாப்பியா இருந்தது. ஏன்னா அவங்க வேலைக்கு போகும்பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, என் டைமுக்கு வருவாங்களா இல்ல சொதப்பிடுவாங்களான்னு டவுட்லயே இருந்தேன். ஆனா மகாலட்சுமி தாயார் வந்து அவரை இழுத்துட்டு வந்து என் கூட நிக்க வச்சு பூஜை பண்ணி முடிச்சியாச்சு. அப்புறம் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டு தாம்பூலமும் வாங்கிட்டேன். அம்மா கையால தான் எல்லாருக்குமே தாம்பூலம் கொடுக்க வச்சேன். ஏன்னா வீட்டுல பெரியவங்க கையால கொடுக்கறது ரொம்ப நல்லது இல்லை. ஸோ நானும் வாங்கிட்டு வந்த மத்த சுமங்கலிகளுக்குமே வந்து அம்மா கையால தான் நான் வந்து தாம்பூலம் கொடுத்தேன்.
வந்த சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுத்துட்டு அவங்களோட மனசும் வயிறும் நிறைய வச்சுதான் அனுப்பணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாம்பூலமும் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க வயிறு நிறைய வைக்கிறதுக்காக நம்ம வந்து செஞ்சு வச்சிருந்தோம்ல ரெசிபிஸ் எல்லாத்தையுமே வந்து இலையில போட்டு பரிமாறி அவங்கள சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் சென்ட் ஆஃப் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட முதல் வரலட்சுமி நோம்பு பூஜை. சாதாரணமா படம் வச்சு வழிபாடு பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அம்மன் படம் வாங்குறதுக்கு பாரிஸ் போயிருந்தேன். ஆனா கலசம் வடியில தான் இனி என்னை வச்சு வழிபாடு பண்ணணும்ட்டு அம்மனோட ஆர்டரா என்னன்னு தெரியல. கலசம் வச்சு அலங்காரம் பண்ணி இன்னைக்கு அம்மன் என்னோட வீட்டுல அமர்ந்திருக்காங்க. 3 நாள் அம்மனை வந்து வீட்டுல அமர்த்தி இருந்தேன். வெள்ளிக்கிழமை அம்மன் அழைச்சேன், ஞாயிற்றுக்கிழமை தான் புனர் பூஜை பண்ணி நிரந்தரமா அம்மனை என்னோட வீட்டுல அமர்த்தி வச்சேன். புனர் பூஜை பண்ண வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஷேர் பண்றேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்தது, என்னோட அம்மன் எப்படி இருந்தாங்கன்றத கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா, பை பாய்.